ஏப்ரல் மாதம் 2ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல் 47:1. தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை, உம்மை போற்றுகின்ற, உம்மை புகழுகின்ற, உம்மை ஆராதிக்கின்ற, உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம். கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை எல்லா விதத்திலும் தகப்பனே நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக இயேசுவே உம்முடைய சன்னிதானத்தில் வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பு ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு கிறிஸ்தவ மகனாக மகளாக படைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, ஒரு எல்லா புனிதர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய தாய் எங்களுக்கு தாயா தந்ததற்காக நன்றி அப்பா. அப்படியாக இயேசுவே எங்களுக்கு உடல் உள்ள சுகத்தை தந்து எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எத்தனையோ மக்கள் தகப்பனை இந்த புதிய நாளை காணவில்லை. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. உம்மை போற்றி துதித்து மகிமைப்படுத்தி உம்மோடு நாங்கள் ஆண்டவரை உறவாடுவதற்காகவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நன்மைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீரே எங்களுக்கு உண்மையான தெய்வம் அப்பா. உண்மையே நாங்கள் ஆண்டவரை முழு மனதோடு தரிசிப்பதற்காக இந்த அருமையான காலை வேளையிலே நாங்கள் ஒரு குடும்பமாக உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். எங்களை கண்ணோக்கி அருளும் அப்பா. இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் இதை ஆசீர்வதித்தலும். அவர்களுக்கு நீர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி இயேசுவே. இத்தனை வருடங்களாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து இந்த புதிய வருடத்தை அவர்களுக்காக கொடுத்திருக்கின்றேன். அதற்காக நன்றி அப்பா. எப்போதும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தரலாம். அவர்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளிலிருந்து அவர்கள் ஆண்டவரை மீண்டும் உன் பாதத்தில் வருவதற்கு அவர்களுக்கு உதவி செய்தரலாம். 10ஆம் வகுப்பு தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தரலாம். அவர்களுக்கு நல்லதொரு ஞாபக சக்தியை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையிலே தகப்பனே ஒரு ஒளிமயமான வாழ்க்கையாக வாழ்வதற்கு அவர்கள் எழுதுகின்ற தேர்வுகளில் ஆண்டவரே நிறைய அவர்கள் கூடவே இருந்து அவர்களை நிறைய வழி நடத்தியறலாம். அன்பு ஆண்டவரை, வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்லதொரு இல்லத்தை ஆண்டவரை நீரை கட்டி கொடுத்தாலும் தகப்பனே, அந்த இல்லத்தில் நீரே அவர்கள் ஆண்டவரை வாழும்படியாகவும் அந்த குடும்பத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் திரும்பும்படியாக செய்தரலாம். ஆண்டவரை, குழந்தை இல்லாமல் தகப்பனே ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகின்ற தம்பதியர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு குழந்தை வரத்தை கொடுத்தரலும் அப்பா. ஆண்டவரை, கணவன் மனைவிக்கிடையே ஆண்டவரை சச்சரவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவரை நீரே ஆண்டவரை உண்மையான ஆண்டவரை புரிதலை கொடுத்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்போடு ஆண்டவரை ஒருவரை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை கொடுத்தரலும் அப்பா. பிள்ளைகளையும் சரியான விதத்தில் வளர்ப்பதற்கான ஞானத்தை கொடுத்தரலும். அன்பு ஆண்டவரை, பெரியோர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெரியவர்களுக்கு நீரே இயேசுவே உண்மையான ஆண்டவரை அன்பை சுவைக்கும்படியாக செய்தரலும். அன்பு தகப்பனே, இந்த உலகத்திலே தகப்பனே உம்முடைய அன்புக்கு சிறந்தது ஒன்றுமில்லை. நீர் ஒருவரை உண்மையானவர். நீர் ஒருவரை ஆண்டவரே எங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றவர். நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் எங்களை ஒருபோதும் தகப்பனே நீர் புறம்பே தள்ளவில்லை இயேசுவே. நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறவர் நீர் ஒருவரை. அப்படிப்பட்ட அன்பை நாங்கள் ஆண்டவரே சில நேரங்களில் உதாசீனப்படுத்துவதற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா. உம்முடைய அன்பை ஆண்டவரே பல நேரங்களை உணராமல் இருந்த தருணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை பாக்கம் திருப்பி அருளும் இயேசுவே. அன்பு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் தொட்டு குணமாக்கி இயேசுவே உண்மையான ஒப்புரவு அருள் சாதனத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு மீண்டும் உம் சன்னிதானத்தில் வருவதற்கு அவர்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்தரலும் தகப்பனே. அவர்களுக்கு தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் அவர்களுக்கு கொடுத்தரலும் அப்பா. அப்படியாக இயேசுவே எங்களையே முழுமையாக கரத்தில் தாழ்த்தொப்பு கொடுக்கின்றோம். நிறைய எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியெல்லாம் எங்கள் ஜீவனும் ஆவியுமாயிருக்கின்ற நல்ல கர்த்தரே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.